கிறிஸ்துவுக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இந்த பரிசுத்த நாளின் ஆராதனை வேளைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த ஆராதனை வேளை துதி ஆராதனையாக அனுசரிக்கப்படுகிறது. ஆகவே நாம் குடும்பமாக நம்முடைய இல்லங்களிலே தெய்வாதி தேவனை உயர்த்தி நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் தருகின்ற மேலான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவர் கிருபையாக எங்களுக்கு தந்த இந்த பரிசுத்த நாளுக்காக உமக்கு நாங்கள் கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்திலும் இந்த கடைசி பரிசுத்த நாளிலே உம்மை ஆராதிக்கும்படியாக ஒரு பாக்கியத்தையும் வாய்ப்பையும் எங்களுக்கு தந்திருக்கின்றீர். அதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். விசேஷமாக தேவரீர் இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்திற்காக நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையின் மூலமாக உம்முடைய பரிசுத்த நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்தவும், உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்மண்டை இன்னும் நெருங்கி சேரவும் ஆண்டவர் உதவி செய்வீராக. இந்த ஆராதனை நேரம் முழுவதையும் தூய ஆவியானவர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், நீரே ஆளுகை செய்யும். முழு மனதோடு உம்மை ஆராதிக்கவும், ஆராதனையின் ஆசீர்வாதங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளவும் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தயவு செய்து உட்காருங்கள். அன்பானவர்களை, இந்த ஆராதனை வேளையிலே தொடர்ந்து நாம் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த இருக்கின்றோம். ஆகவே இல்லங்களில் இருக்கின்ற அருமையான பிள்ளைகள், சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள் என எல்லோரும் உற்சாகமாக இணைந்து இந்த வேளையிலே தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அன்பானவர்களே, இப்பொழுது நாம் முதலாவதாக நித்திய ஜீவன் பாடல்கள் புஸ்தகத்திலே 1802வது பாடலை நாம் பாட இருக்கின்றோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். ஆண்டவர் இதுவரையிலும் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். எல்லோருமாக எங்களோடு கூட இணைந்து கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாடுமாறு உங்களை அன்போடு கூட கேட்கின்றோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி
காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பி வருகின்றார். காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. உடன்படிக்கை செய்து நம்மை நடத்தி வருகின்ற தேவன், உடன்படிக்கையை காத்துக் கொள்ளுகின்ற தேவன், அவரை நாம் நன்றி செலுத்தி மகிமைப்படுத்துவோம். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தேன், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டேன். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தேன், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டேன். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. வெட்கப்பட்டு நின்ற தேசத்திலே தேவன் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பதற்கு வல்லவராக இருக்கின்றார். வெட்கப்பட்டு நின்ற சமுதாயத்திலே, குடும்பத்திலே ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு வல்லவராக இருக்கின்றார். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நம்முடைய தேவன் நம்மை கைவிடாத தேவன், நம்மை விட்டு விலகாத ஒரு தேவன். ஒவ்வொரு வாழ்க்கை பயணத்திலும் நம்மோடுவே கூடவே இருந்து நம்மை நடத்தி வருகின்றார். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை என்னை போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை என்னை போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன்
இந்த நாள் வரையிலும் கிருபையாக நம்மை பாதுகாத்து வருகின்றார். வார்த்தையினால் சொன்னதையெல்லாம் தம்முடைய வல்லமையான கரங்களினால் நிறைவேற்றி வருகின்றார். தொடர்ந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம், தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். மற்றும் ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்த இருக்கின்றோம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை இம்மட்டும் நடத்தி வந்தவர் என்னாலும் என்னோடு கூடவே இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட இந்த பாடலை நாம் பாட இருக்கின்றோம். நித்திய ஜீவன் பாடல் புஸ்தகத்திலே 1138வது பாடல், என்னோடு கூட இருப்பார் இயேசு என்னோடு கூட இருப்பார். 1138வது பாடலை நாம் யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி பாடுவோம். என்னோடு கூட இருப்பார் இயேசு என்னோடு கூட இருப்பார், என்னாலும் கூட இருப்பார் இயேசு எப்போதும் கூட இருப்பார். என்னோடு கூட இருப்பார் இயேசு என்னோடு கூட இருப்பார், என்னாலும் கூட இருப்பார் இயேசு எப்போதும் கூட இருப்பார். கலங்கிட மாட்டேன் நான் கலங்கிட மாட்டேன், கைவிட மாட்டார் இயேசு கைவிட மாட்டார். கலங்கிட மாட்டேன் நான் கலங்கிட மாட்டேன், கைவிட மாட்டார் இயேசு கைவிட மாட்டார். என்னோடு கூட இருப்பார் இயேசு என்னோடு கூட இருப்பார், என்னாலும் கூட இருப்பார் இயேசு எப்போதும் கூட இருப்பார். சோதனை நேரத்திலும் நாம் சோர்ந்து போகின்ற வேளையிலும் அவர் நம்மை தாங்கி நடத்துவார். சாத்தானை ஜெயிக்க பலன் தருவார். அவருடைய மார்பிலை சாய்ந்து இளைப்பாற பண்ணுவார். சோதனை நேரத்தில் கூட இருப்பார், சோர்ந்திடும் வேளையில் தாங்கி நடத்துவார். சோதனை நேரத்தில் கூட இருப்பார், சோர்ந்திடும் வேளையில் தாங்கி நடத்துவார். சாத்தானை ஜெயிக்க பலன் தருவார், சாய்ந்து இளைப்பாற மார்பில் அணைப்பார். சாத்தானை ஜெயிக்க பலன் தருவார், சாய்ந்து இளைப்பாற மார்பில் அணைப்பார். என்னோடு கூட இருப்பார் இயேசு என்னோடு கூட இருப்பார், என்னாலும் கூட இருப்பார் இயேசு எப்போதும் கூட இருப்பார். நம்மோடு இருக்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் செய்கின்ற எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வார். சேனையின் கர்த்தராய் நம்மோடு கூட இருக்கின்றவர், மனுஷரின் தயவை நமக்கு உண்டு பண்ணுகின்றவர். இது உலகமே போற்றும்படியாக நம்மை கனப்படுத்துகின்ற தேவன். விசுவாசத்தோடு நாம் பாடுவோம். செய்திடும் காரியம் வாய்த்திடச் செய்வார், சேனையின் கர்த்தராய் கூட இருப்பார். செய்திடும் காரியம் வாய்த்திடச் செய்வார், சேனையின் கர்த்தராய் கூட இருப்பார். மனுஷரின் தயவை உண்டு பண்ணுவார், நானிலம் போற்றிட உயர்த்தி மகிழ்வார். மனுஷரின் தயவை உண்டு பண்ணுவார், நானிலம்
உள்ளம் போற்றிட உயர்த்தி மகிழ்வார். என்னோடு கூட இருப்பார் இயேசு, என்னோடு கூட இருப்பார். என்னாலும் கூட இருப்பார் இயேசு, எப்போதும் கூட இருப்பார். ஆவியின் கனியால் நம்மை அலங்கரிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே வல்லமைகளையும் வரங்களையும் பெருக பண்ணுவார். போக்கிலும் மரத்தில் நம்மோடு கூடவே இருப்பார். அந்த பரலோக பாக்கியத்தை நம் எல்லாருக்கும் தந்தருள்வார். விசுவாசத்தோடு நாம் பாடுவோம். ஆவியின் கனியால் அலங்கரிப்பார். வல்லமை வரங்களை பெருக பண்ணுவார். ஆவியின் கனியால் அலங்கரிப்பார். வல்லமை வரங்களை பெருக பண்ணுவார். போக்கிலும் வரத்திலும் கூட இருப்பார். பரலோக வாழ்வை எனக்கு தருவார். போக்கிலும் வரத்திலும் கூட இருப்பார். பரலோக வாழ்வை நமக்கு தருவார். என்னோடு கூட இருப்பார் இயேசு, என்னோடு கூட இருப்பார். என்னாலும் கூட இருப்பார் இயேசு, எப்போதும் கூட இருப்பார். என்னோடு கூட இருப்பார் இயேசு, என்னோடு கூட இருப்பார். என்னாலும் கூட இருப்பார் இயேசு, எப்போதும் கூட இருப்பார். கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன். கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார். கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன். கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார். என்னோடு கூட இருப்பார் இயேசு, என்னோடு கூட இருப்பார். என்னாலும் கூட இருப்பார் இயேசு, எப்போதும் கூட இருப்பார். என்னோடு கூட இருப்பார் இயேசு, என்னோடு கூட இருப்பார். என்னாலும் கூட இருப்பார் இயேசு, எப்போதும் கூட இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னாலும் நம்மோடு கூடவே இருக்கின்றவர். சோதனை நேரத்திலும் சோர்ந்து போகின்ற வேளைகளிலும் நாம் நெருக்கப்படுகின்ற நேரங்களிலும் அவர் நம்மோடு கூடவே இருக்கின்ற தேவன். அந்த தேவனை நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்த இருக்கின்றோம். எல்லோருமாக எழுந்து நின்று நாம் சிறிது நேரம் தேவனை ஆராதித்து தேவனை நாம் உயர்த்தி அவருடைய நாமத்தை நாம் போற்றி புகழ இருக்கின்றோம். எல்லோருமாக நம்முடைய இல்லங்களிலே நாம் எழுந்து நின்று அந்த தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். இம்மட்டும் நமக்கு உதவி செய்தவர், இனிமேலும் நம்மை பாதுகாக்க போகின்ற தேவன், இம்மானுவேலராக ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூடவே இருக்கின்றவர், அவரை நாம் போற்றுவோமா? எல்லோருமாக வாய்களை திறந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஒருவர் கூட மௌனமாக நிற்கக்கூடாது. இந்த ஆராதனை வேளை, இந்த விசேஷித்த நேரம் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி அவரை நாம் உயர்த்துவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. தேவனே, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் சாமி. பரிசுத்தமுள்ள வல்லமையுள்ள உடைய நாமத்தை நாங்கள் போற்றி புகழுகிறோம் என்று சொல்லி எல்லோருமாக வாய்களை திறந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். உன்னதமான தேவனை உலக மக்களாகி நாம் தொழுது கொள்வது என்பது எத்தனை பெரிய ஒரு பாக்கியம், எவ்வளவு பெரிய ஒரு சிலாக்கியம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை உயர்த்த, ஆண்டவர் உம்முடைய நாமத்தினுடைய வாயினாலே உச்சரிக்க எனக்கு கிருபை தந்திருக்கின்றீரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. எல்லோருமாக வாய்களை திறந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் என எல்லோருமாக இணைந்து இந்த வேளையிலே தேவாதி தேவத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், அந்த திரியேக தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? தகப்பனே, இம்மட்டும் எங்களை நடத்தி வந்தவரே, உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா, உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம். இதோ குடும்பமாக உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் சாமி. உண்மையை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா என்று சொல்லி எல்லோருமாக வாய்களை திறந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்த்தால்
நம்மால் அமைதியாக நின்று கொண்டிருக்கவே முடியாது. நம்மால் அமைதியாக மௌனமாக நிற்க முடியாது. நம்முடைய உள்ளம், நம்முடைய உதடுகள் ஆண்டவரை துதிக்கின்ற துதிபலிகளால் நிரப்பப்படுவதாக. தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க. கடந்த நாட்கள் முழுவதும் எத்தனை ஆச்சரியமாக, அதிசயமாக நம்மை நடத்தி வந்திருக்கின்றாரே. இது நம்முடைய பலன் அல்ல. இம்மட்டும் நாம் வந்தது நம்முடைய சாமர்த்தியம் அல்ல, நம்முடைய பணம் அல்ல, நம்முடைய அந்தஸ்து அல்ல. எல்லாம் தேவனுடைய கிருபை. தேவ கிருபையாலும் தேவ தயவாலும் தான் இந்த நாளுடன் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவரே, அதனை நினைத்துமே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. இம்மட்டும் எங்களை நடத்தி வருகின்றவரே, இனிமேல் எங்களை நடத்த போகின்றவரே, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சாமி. ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் நம்மை கிருபையாக போஷித்து வருகின்றாரே, கிருபையாக நம்மை பராமரித்து வருகின்றாரே. இது எத்தனை பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உண்ணுவதற்கு உணவு தந்து, உடுத்துவதற்கு உடை தந்து, உறங்குவதற்கு நல்ல உறைவிடம் தந்து என்னை கிருபையாக பாதுகாத்து வருகின்றீரே, என்னுடைய குடும்பத்தை நடத்தி வருகின்றீரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. ஆண்டவரே, பலவீனங்களுக்கு என்னை கிருபையாய் பாதுகாத்து கொண்டீரேப்பா, உமக்கு நன்றி சுவாமி என்று சொல்லுங்க. நன்றி என்று சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி 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 என்று சொல்லுங்க. 1000 நாவுகள் இருந்தாலும் அவர் செய்த நன்மைகளை சொல்லி முடியாது. 1000 நாவுகள் இருந்தாலும் அவருக்கு நன்றி பலிகளை நம்மால் சொல்ல முடியாது. ஆனாலும் அற்பமான நாம் அந்த உன்னதமான தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பிடித்து நடத்துகின்றவர். ஆண்டவர், என்னை கரம் பிடித்து நடத்துகின்றீரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. காலமெல்லாம் எங்களை சுமந்து வருகின்றீரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் சாமி. எப்பொழுதும் எங்களோடு கூடவே இருக்கின்றவரே, வார்த்தையினால் சொன்னவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களினால் நிறைவேற்றி வருகின்றவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி எல்லோருமாக வாய்களை திறந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. தகப்பனே, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எல்லோருமாக இணைந்து நாம் ஆண்டவரை உயர்த்துவோம். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகின்றீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். கரம் பிடித்து நடத்துகின்றீர், காலமெல்லாம் நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காயமெல்லாம் ஆற்றுகின்றீர். கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர்,
உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. ஆண்டவரே, உம்மை உயர்த்தி இருக்கிறோம் அப்பா. இந்த வேளையில தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டவர்களாக ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் இருப்பது எங்களுக்கு எத்தனை பெரிய சாக்கியம் ஐயா. எங்களுடைய கண்ணீரை எல்லாம் துடைக்கின்ற உம்முடைய சமூகத்திலே, எங்களுடைய காயங்களை எல்லாம் ஆற்றுகின்ற உம்முடைய பிரசன்னத்தில் இருப்பது ஆண்டவர் எத்தனை பெரிய ஒரு பாக்கியம். இந்த வேளையிலே தேவ பிரசன்னத்தை, தேவனுடைய அசைவாடுதலை நம்முடைய இல்லங்களிலும் நம் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் உணர்ந்து கொண்டவர்களாக அந்த தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா. ஆண்டவரே, நாங்கள் எங்கு செல்வோம் ஐயா, உம்முடைய பிரசன்னத்தில் இருப்பதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய ஆனந்தம் ஐயா. உம்முடைய சமூகத்தில் இருப்பதுதான் எங்களுக்கு ஒரு மன நிறைவு. இதோ இந்த வேளையில் உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாங்கள் வந்திருக்கின்றோம். உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்குள்ளாக அருளிச்செய்திருக்கின்றீர். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி எல்லோருமாக இன்னும் வாய்களை திறந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். தேவ பிரசன்னம், தேவ அசைவாடுதல் உங்கள் ஒவ்வொருடைய இல்லங்களுக்குள்ளாக கடந்து வருகிறது. தேவ ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருடைய இல்லங்களிலும் அசைவாடி கொண்டிருக்கிறார். என்னுடைய கண்ணீரை துடைக்கின்றவரே, என்னுடைய குடும்பத்தின் கலக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகின்றவரே, என்னை காண்பவரே, என்னை காக்கின்றவரே, இதோ எங்களுடைய இல்லத்திற்குள்ளாக உம்முடைய பிரசன்னத்தை அருளிச்செய்திருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. எல்லோருமாக வாய்களை திறந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். விசுவாசத்தோடு கூட நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நமக்கு தஞ்சமானவர், நமக்கு கோட்டையானவர், நமக்கு துருகமானவர், நமக்கு நண்பனானவர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கின்றார், நம்மத்திலே கடந்து வந்திருக்கின்றார். நாம் மகிமைப்படுத்துவோமா? உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கின்றேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கின்றேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துரோகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துரோகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உன் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேவனை தேடி வந்திருக்கின்ற நமக்கு ஒன்றும் குறைவுபடாது. இந்த வேளையில் தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? எல்லோருமாக முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க இருக்கின்றோம். படுத்தினோம், தேவ பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொண்டோம். இதோ அந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டவர்களாக இந்த வேளையிலே
நம்முடைய எல்லா பாவங்களையும் நாம் அறிக்கை செய்ய இருக்கின்றோம். இந்த பரிசுத்த நாளிலே தேவனே, எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டு இருக்கின்றவரை என்னையும் எங்களையும் பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி எல்லோருமாக நம்ம கேட்க போகிறோம். எல்லோருமாக நம்ம ஜெபிப்போம். ஆவியானவரே, ஒரு விசையாக எங்களுக்குள்ளாக கடந்து வாங்க சாமி. நான் செய்கின்ற தவறை எனக்கு உணர்த்துங்க. ஒரு நண்பனாக, ஒரு தோழனாக நான் செய்கின்ற தவறை எனக்கு உணர்த்துங்க என்று சொல்லி நம்ம கேட்போம். உணர்த்துங்கன்னு சொல்லி கேட்போம். உணர்த்துங்கன்னு சொல்லி கேட்போம். ஒருவேளை அநேக வேளைகள் நம்ம சொல்லுகிறோம், இதெல்லாம் பாவம்னு சொல்லி எனக்கு தெரியாது, இதெல்லாம் பாவம்னு சொல்லி உணர்த்துவதற்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நாம கேட்கிறோம். ஆனால் இந்த வேளையில தேவ பிரசன்னத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் உணர்த்துகின்றேன். எல்லா பாவங்களையும் அறிக்கையிடுங்க, எல்லா தவறுகளையும் அறிக்கையிடுங்க. நம்முடைய பாவத்தை நீக்குவதற்காக கல்வாரி சிலுவையிலே நமக்காக தம்முடைய இரத்தத்தையே சிந்தினவர். ஒரு நண்பன், ஒரு சிநேகிதன் எவ்வாறு தன்னுடைய சிநேகிதனுக்காக உயிரை கூட கொடுப்பானோ, அதே போல நமக்காக நல்ல நண்பனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கின்றார். ஆண்டவரே, கல்வாரியில் சிந்தப்பட்ட அந்த இரத்தத்திற்குள்ளாக என்னை, எங்களுடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த வேளையில் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க சாமி என்று சொல்லி எல்லோருமாக நம்ம கேட்போம். யாரும் அமைதியாக நிற்க வேண்டாம். எல்லோருமே நாம பாவிகள் தான். யாரும் பரிசுத்தவான்கள் இல்லை. இந்த உலகத்திலே பரிசுத்தவான்கள் என்று சொல்லுவதற்கு தேவனை தவிர ஒருவரும் நல்லவர்கள் கிடையாது. ஆண்டவரே, இந்த வேளையில் என்னையும் எங்களையும் ஒரு விசையாக பரிசுத்தப்படுத்துங்க சாமி என்று சொல்லி எல்லோருமாக நம்ம கெஞ்சுவோம். எல்லோருமாக நம்ம கெஞ்சுவோம். தேவ ஆவியானவர், நம்மை பரிசுத்தப்படுத்துகின்ற தேவன், நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கின்றவர், நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக கடந்து வந்திருக்கின்றவர், நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக நம்முடைய சிந்தனைகள், செயல்கள், பார்வைகள், பேச்சுக்கள் எல்லாவற்றையும் அவர் பரிசுத்தப்படுத்தும்படியாக நாம் ஒப்பு கொடுப்போமா? எல்லோருமாக நாம ஜெபிப்போம். எல்லோருமாக நாம ஜெபிப்போம். எல்லோருமாக நாம ஜெபிப்போம். இந்த கவியை நாங்கள் ஊழியர்களாக பாடுகின்றோம். நீங்கள் இல்லங்களிலே அமர்ந்தவர்களாக தேவ பிரசன்னத்தை உணர்ந்து உங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிடுங்க. உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்காக ஜீவனையே தந்தவர், தம்முடைய கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் சிந்தினவர். அவருடைய சரீரத்தில் கடைசியா தண்ணி தான் வெளியே வந்தது. ரத்தம், எல்லா ரத்தமும் போயிட்டு அங்கு விழாவிலிருந்து ஜலம் தான் அங்கு புறப்பட்டு வந்தது. அந்த அளவிற்கு நமக்காக இரத்தத்தை சிந்தினாரே. நல்ல நண்பனாக இருக்கின்றார். இந்த கவியை பாடுகின்ற பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்கின்ற இடங்களில் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுங்க. உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுங்க. பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர்தான் உண்டே. பாவ பாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே. சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சொருங்கா. துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜெபத்தா. அன்பின் தேவனே, இந்த வேளையில் நம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டவர்களாக யார் யார் தங்களுடைய பாவங்களை எல்லாம் நம்முடைய சமூகத்தில் அறிக்கை செய்திருக்கின்றார்களோ ஒவ்வொருடைய பாவங்களை மன்னிங்க சாமி. ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னுடைய குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தும் ஐயா என்று சொல்லி ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூய ஆவியானவர் இப்பொழுது நீர் பரிசுத்தப்படுத்தினதற்காக உமக்கு நாங்கள் கொடா கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய கிருபை எங்களோடு கூடவே இருக்கட்டும் அப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனம் முதல் 11வது வசனம் உடைய 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் முதல் 11வது வசனமுடைய
இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படி எனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவனுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்களும் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம் என்பது வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி வாசித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இந்த பரிசுத்த நாளிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். இந்த நாளிலும் சிறப்பாக இந்த துதி ஆராதனையின் மூலமாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த பரிசுத்த நாளின் எல்லா ஆசீர்வாதங்களையும் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் தந்தருளுவாராக. பரிசுத்த விவாக அறிக்கை கல்லடைக்குறிச்சி சேகரம் கல்லடைக்குறிச்சி சபையை சார்ந்த திரு ஆர் மாசிலாமணி, திருமதி எம் செல்வி என்பாரின் மகள் எம் ஜெபஸ்டெல்லாவும், முக்கூடல் சேகரம் ஓடகரை துளுக்கற்பட்டி சபையை சார்ந்த திரு ஆர்.பி. ஆதிமூலம், திருமதி ஏ. சாந்தா என்பாரின் மகன் ஏ. சகரியாவும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கின்றேன். இது இவர்களுக்கு இரண்டாவது அறிக்கை. விவாகத்தில் இணைக்கப்பட இருக்கின்ற பிள்ளைகளுக்காக அமர்ந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, குடும்ப வாழ்க்கை என்பது தேவனாகிய கர்த்தர் மனுமக்களாகிய எங்களுக்கு தந்திருக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஐயா. இதோ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் இப்பொழுது முன்குறித்திருக்கின்ற தெரிந்து கொண்ட அருமையான உம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே அன்பான மணமக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, குடும்ப வாழ்க்கைக்காக எல்லா விதத்திலும் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளை தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான இந்த பிள்ளைகள் உம்முடைய திவ்ய சன்னிதானத்திலே கணவனும் மனைவியுமாக இணைக்கப்பட்டு இந்த நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை தாரும். திருமண காரியங்களுக்காக குடும்பத்தினர் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் ஆண்டுடைய கிருபை இருக்கட்டும். தேவைகளை எல்லாம் நிறைய சந்தித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் மற்றும் வருகின்ற நாட்களிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை ஆசிரிக்க இருக்கும் அன்பு பிள்ளைகள், முதலாவதாக பிறந்த நாள் இன்று 27/6 ஞாயிற்றுக்கிழமை திரு ஐ. தங்கம் சலோமி, திருமதி ஏ. ஜாய் சந்திரகாந்தம், எஸ். ரேனியஸ் சாமுவேல், எம். ஏஞ்சல். 28/6 நாளை திங்களன்று திருமதி எம். ஷீபா மில்டன் ஜே. மிர்சி ஷீபா. 29/6 செவ்வாய் அன்று திருமதி ஐ. லிவினா ஏஞ்சல். 30/6 புதனன்று திருமதி வி. லீனு ஜெபசிங், ஒய். ஆசிஸ் ஜான் ரேனியஸ், ஜே. ஜெஸ்வின் தாஸ். 1/7 வியாழனன்று திரு டி. பி. பிரவீன் ராஜா, திரு எஸ். பி. அன்புராஜ். 2/7 வெள்ளியன்று திரு எம். திருச்செல்வம், திருமதி எஸ். ஜோதிபாய், ஆர். அஜித் பாக்கியநாதன். 3/7 சனியன்று திருமதி கே. ரதி பாக்கியராஜ், எஸ். மேரி கிரேஸ் மற்றும் திருமண நாட்களை ஆசிரியருக்கும் தம்பதியினர். 27/6 ஞாயிறு இன்று திரு சி. யாக்கோபு நல்லமுத்து, திருமதி ஜே. மரியாள் தம்பதியினர்.
திரு இ பிரவீன் ராஜா திருமதி பி ஜூலி தம்பதியினர் 28/6 திங்கள் அன்று திரு ஐ ராஜபாண்டியன் திருமதி ஆர் ஷீபா ஜெபகுமாரி தம்பதியினர் 2/7 வெள்ளிக்கிழமை அன்று திரு ஆர்விபி தனசிங் பால்துறை திருமதி எஸ் பியூலா பிளாரன்ஸ் தம்பதியினர். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, பிறந்தநாள் மற்றும் திருமண நாட்களை கொண்டாட இருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்குத்தத்த வசனம் நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனம். நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனத்தின் பின்பகுதி. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பிறந்தநாள் மற்றும் திருமண நாட்களை கொண்டாட இருக்கும் அன்பு பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, நாம் அமர்ந்த வண்ணமாக இந்த வாரத்திலும் பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் தேவனே, நீர் மாறாதவராக இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கைகளை பாராட்டி வருகின்றேன். மாறாத உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இப்பொழுதும் தேவரீர் அளவற்ற உம்முடைய கிருபையின்படியே இதோ உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நீர் கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகின்றீர். அதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கின்ற அன்பான திருச்சபின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலே எங்களுடைய இணைந்து உம்மை ஆராதிக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் உமக்குள்ளாக மகிழ்ந்து கலிகூறவும் அதன் மூலமாக கிடைக்கின்ற உன்னதமான பலனை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் கிருபை தாரும். தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவைகளையும் குடும்பத்தின் தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்தருளும். இதோ உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலிருந்து அன்பான பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கின்றோம். பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக கர்த்தர் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே, கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என்னோடு உள்ளமே உன்னற்புத தேவனை ஸ்தோத்தரி, பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. அல்லேலூயா, பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. Yeah.
தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற நாம் இப்பொழுதும் கூட அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக நம்முடைய கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான ஆராதனை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இம்மட்டுமாக இந்த ஆராதனை வேலை முழுவதும் நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறீர். உடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் அப்பா இடிமுழக்கம் போன்று உடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆயத்தமாக நாங்கள் உள்ளோம். தேவரீதாமே எங்களுக்கு வேண்டிய மன்னாவை வார்த்தையை ஆவியானவர் மூலமாக எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நீர் பொழிந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்தின் கவலைகள் இடைஞ்சல்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. ஒரு மனதின் ஆவியை தாங்க. உம்மை மாத்திரம் உம்முடைய வார்த்தை மாத்திரம் நாங்கள் கேட்பதற்கு எங்கள் செவிகளை திறந்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. இந்த 2 வசனங்களிலும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு எதிர்ச்சொல் போல இந்த வசனங்கள் காணப்படுகிறது. நெருக்கம், கலக்கம், துன்பம், கீழே தள்ளப்படுதல் என்று ஒரு வினை நடைபெறுகிறது. ஆனால் அதற்கு அடுத்ததாக பார்த்தால் ஒடுங்கி போகிறது இல்லை, மனமுறிவு அடைகிறது இல்லை, கைவிடப்படுகிறது இல்லை, மடிந்து போகிறது இல்லை, இல்லை 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 என்று சொல்லி நடைபெறுகிற அந்த செயலுக்கு எதிரான ஒரு செயல் நடைபெறுகிறது. இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் யதார்த்தத்தை இது குறிப்பிடுகிறது. ஒருவேளை கலக்கங்கள், நெருக்கங்கள், பாடுகள், ஏன் நாம் கீழே விழக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதுதான் கொடுக்கப்பட்டுள்ளது. நெருக்கப்பட்டும் கலக்கமடைந்தும் எல்லாவற்றிலும் பார்த்தால் துன்பப்படுத்தப்பட்டும் தள்ளப்பட்டும் என்று சொல்லி இது கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவை எதுவுமே நடைபெறுவது இல்லை 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 என்று சொல்லி வருகிறது. அப்படியானால் இது எதை குறிக்கிறது? இந்த நடக்கிற காரியத்திற்கும் ஆனால் அது நடைபெற போவதில்லை என்பதற்கும் இடையாக கர்த்தருடைய கிருபை என்ற ஒன்று நம்மை தாங்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் நம்பிக்கை அதுதான். ஒருவேளை எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும், வராமல் இருக்காது. மேடு பள்ளங்கள் நிச்சயமாக உண்டு. ஆனால் அந்த மேடு பள்ளங்கள் அப்படியே நம்மை கீழே விழத்தள்ளக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நாம் விழுந்து போவது கிடையாது. அது வருவது நம்மை கீழே தள்ளத்தான், நம்மை நெருக்கத்தான், நமக்கு துன்பத்தை கொடுப்பதற்காகத்தான். ஆனால் அது அவ்வாறு நடைபெறாது. அதற்கு மாறாக தான் அது நடைபெற்று முடியும் என்று சொல்லி வசனம் நமக்கு காண்பிக்கிறது. காரணம் இந்த 2 செயலுக்கும் இடையே உள்ள கர்த்தருடைய கிருபை. அதைத்தான் இங்கு பவுலடியார் அழகாக கொரிந்து சபைக்கு எழுதுறதை நாம் பார்க்கிறோம். இந்த முரண்பாட்டை தான் ஆங்கிலத்தில் பாரடாக்சஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். இதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோமானால் கர்த்தருடைய கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்குவதினால்தான் இப்படிப்பட்டதான காரியங்கள் நாம் விழாதபடி தேவன் நம்மை காத்துக்கொள்கிறார். இந்த வசனத்தை குறிப்பிடும் பொழுது பவுல் கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன என்பதை அழகாக விளக்குவதாக இந்த வசனத்தை கூறுகின்றனர். பால் டிஸ்கிரைப்ஸ் கிறிஸ்டியன் லைஃப் என்று சொல்லி இந்த வசனத்தை குறிப்பிடும் பொழுது அழகாக கூறுகின்றனர். நாம் இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் 38ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 35, 36 நாம் வாசிக்க கேட்கலாம். உமது நிமித்தம் என் நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ? எதுவுமே இதில் நாம் பார்க்கிறோம். அநேக காரியங்கள் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதுவுமே நம்ம என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம வீழ்த்துவதாகத்தான் அது வரும், ஆனால் அதால் செய்ய முடியாது. காரணம் இவரெண்டை தாங்குவது கர்த்தருடைய கிருபை என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஒருவேளை நாம் மேகசின்ஸ் அல்லது சிறு குழந்தைகள் விளையாடுகிற புத்தகங்களில் நாம் ஒரு விளையாட்டை நாம் பார்த்திருப்போம்.
எடுத்துக்காட்டாக ஒரு தேனீ கொடுக்கப்பட்டிருக்கும், அநேக பாதைகள் கொடுக்கப்பட்டு இறுதியிலே ஒரு பூ கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த தேனீ சரியான பாதையை கண்டுபிடித்து அந்த பூவை அடைவதற்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். நாம் கூட பென்சில் பேனாவை வைத்து அழகாக அதை வரைந்து வரைந்து நாம் பார்ப்போம். ஒருவேளை நாம் செல்லும்போது சில பாதைகள் அது முடிவடையாமலே இருக்கும், சில பாதைகள் பாதையாகவே இருக்காது, ஒரு இடத்துல போய் அது நின்றுவிடும். ஆனால் அந்த பாடத்திலே நிச்சயமாக ஒரு சரியான பாதை உண்டு. அதே போலதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. நிச்சயமாக நமக்கு வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் நாம் கடந்து செல்ல ஒரு சரியான பாதை உண்டு. அந்த பாதையில் நம்மை வழிநடத்தி செல்வது கர்த்தருடைய கிருபை என்று சொல்லிதான் அதைத்தான் இந்த பவுல் அழகாக குறிப்பிடுகிறார். நாம் இறுதியில் அந்த படத்தை பார்த்தோம் என்றால் கரெக்டான நம்ம அந்த பாதையை நாம் கண்டுபிடித்து அந்த வழியை நாம் வரைந்து காண்பிப்போம். அதே போல் தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை வழிநடத்த, நாம் நடந்து செல்வதற்கு, அவற்றை கடந்து செல்வதற்கு என்று சொல்லி அநேக வழிகள் இருந்தாலும் அவர் ஒரு சரியான பாதையை நமக்கு காண்பிப்பார் பிரியமானவர்களே. எனவே சூழ்நிலைகளை கண்டு நாம் கலங்கவோ நாம் துன்பப்படவோ அது தேவையில்லை. எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள்லாம் என்று வரும் சொல்லி பார்க்கும் பொழுது அநேக விதமான சூழ்நிலைகள் நம்மை சோதிக்கும்படியாக கடந்து வரும். நாம் இந்த நாளிலே 2 சூழ்நிலைகளை மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தால் நம்முடைய அர்ப்பணிப்பை சோதிக்கும் சூழ்நிலை, இரண்டாவதாக அஸ்திபாரத்தை சோதிக்கும் சூழ்நிலை என்று சொல்லி நாம் பார்க்கலாம். முதலாவதாக நாம் பார்க்கிறோம் அர்ப்பணிப்பை சோதிக்கும் சூழ்நிலை. நாம் வேதாகமத்தில் ஒரு தேவ மனிதரை நாம் பார்க்க போகிறோம். அவர் கூட தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தவர் தான், உத்தமமாய் நடந்தவர் தான். ஆனால் அவருக்கும் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை வந்தது. தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்திருந்த வாழ்க்கை வாழ்ந்த அவருக்கு அந்த அர்ப்பணிப்பையே சோதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை கடந்து வந்ததை நாம் பார்க்கலாம். நாம் எல்லாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். பழைய ஏற்பாட்டிலே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். அதிலே நாம் பார்க்கிறோம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பின்பகுதியில் ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாய் இருந்தான். ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான் என்று சொல்லி, இந்த மனிதனை குறித்து நான் பார்க்கும் பொழுது அவனுக்கு அழகாக ஒரு முகவுரை, அதாவது இன்ட்ரடக்ஷன் அவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அவன் ஒரு தேவ மனிதன், தேவனுக்கு பயந்து நடக்கிறவன் என்று சொல்லி. இவன் அரண்மனையிலே ஒரு விசாரிப்புக்காரனாக அவன் காணப்படுகிறான். ஆகாப் என்கிற ராஜாவுடைய கைக்கு கீழாக அவன் வேலை செய்து வருகிறான். என்ன நடக்கிறது, தேசத்திலே பஞ்சம் மிகவும் கொடியதாக இருப்பதினால் இந்த ஆகாப் ராஜாவும் ஒபதியாவும் இணைந்து தேசத்தை நம்ம எங்கேயாவது சுற்றி பார்த்து வருவோம், ஏதாவது ஒரு புல் அகப்படுமாயே நம்ம என்ன செய்யலாம், மிருக ஜீவன்களுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி இருவரும் புறப்பட்டு செல்கின்றனர். இவ்வாறாக அரண்மனையிலிருந்து இவர்கள் இருவரும் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிற வழியிலே எலியா தீர்க்கதரிசியானவர் அங்கே எதிர்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த எலியா தீர்க்கதரிசியானவரை பார்த்தவுடன் இந்த ஒபதியா மிகவும் பயந்து அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். எலியா தீர்க்கதரிசி அவனிடத்திலே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவன், நான் தான், நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் ஆண்டவனுக்கு சொல் என்றான். இப்போ எலியா என்ன செய்கிறார், இந்த ஒபதியாவுக்கு எதிர்பட்டு எலியா நான் வந்திருக்கிறேன், நீ போய் என்ன செய், உன்னுடைய ராஜாவிற்கு சொல் என்று சொல்லி இவன் மிகவும் பயந்து கலங்கி நடுங்குகிறான். ஏன் என்று சொன்னால் இந்த எலியா தீர்க்கதரிசியை கொல்லும்படியாகத்தான் இந்த ஆகாப் ராஜாவும் ஏசபேலும் தேடிக்கொண்டிருக்கின்றனர். அதற்கு பின்பதான வசனங்கள் 9வது வசனம் 10வது வசனத்தை நாம் கேட்போம், வாசிக்க கேட்போம். அதற்கு அவன், ஆகாப் என்னை கொன்று போடும்படிக்கு நீர் உமது அடியானை அவன் கையில் ஒப்பு கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன்? உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீர் இல்லை என்று அவர்கள் சொன்னபோது அவன் அந்த ராஜ்யத்தையும் அந்த ஜாதியையும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கி கொண்டான். இந்த 10வது வசனத்தை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிறது, ஆகாப் ராஜா எலியாவை கொன்று போடும்படியாக எவ்வளவு தீவிரமாய் அவன் அலைந்து திரிகிறான் என்று சொல்லி. ராஜா கொல்ல நினைக்கிற ஒரு மனிதன்
இந்த உபதியாவுக்கு முன்பதாக வந்து நின்று கொண்டு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ராஜாவினிடத்திலே செய்தி அனுப்பும் பொழுது இந்த உபதியா எப்படி கலக்கமடைந்திருப்பான் என்று சொல்லி சிந்தித்து பாருங்கள். நம்ம போய் ஒருவேளை சொல்லும் பொழுது எப்படியாக அந்த ராஜா அதை எடுத்துக்கொள்வார். அது மாத்திரமல்ல, இவர் ஒரு தீர்க்கதரிசி. திடீரென்று ஒருவேளை மறைந்து விட்டால் ராஜாவிடத்தில் நாம் பொய் சொன்னதாகிவிடும். அல்லது இவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் முதலில் அவருடைய கோபத்தை நம்மீது காட்டுவார் என்று சொல்லி என்ன செய்வதென்றே தெரியாமல் இந்த உபதியா கலங்குகின்றான். அவன் அழகாக அதில் சொல்லுகிறான் பாருங்கள். 9வது வசனத்திலே கூட நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை, தேவனுக்கு பயந்து நடக்கிறவன் என்று சொல்லி அவன் அழகாக அதை காட்டுகிறார். 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன், இப்பொழுது அப்பொழுது அல்ல, நான் சிறு வயதிலிருந்தே என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவன். என்னுடைய வாழ்க்கை ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அது தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட அந்த வாழ்க்கை. இப்படி நான் அழகாக வாழ்ந்து வருகிறேனே. அந்த 9வது வசனத்தில் பார்க்கிறோம், நான் என்ன பாவம் செய்தேன்? இந்த அர்ப்பணிக்கப்பட்ட இந்த வாழ்க்கையிலே என்னிடத்தில் எந்த பாவம் காணப்பட்டது? எதற்காக எனக்கு இப்படி ஒரு சோதனை? ஏன் என்னிடத்தில் வந்து இந்த காரியத்தை செய்ய சொல்கிறேன் என்று சொல்லி இந்த உபதியா கலங்குகிறார். சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை இந்த எலியா நினைத்திருந்தால் நேரடியாக ஆகாப்புக்கு எதிராக தோன்றி தன்னை காண்பித்திருக்கலாம், நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் இந்த உபதியாவுக்கு ஒரு சோதனையை அங்கே கர்த்தர் கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, அந்த சோதனையின் நடுவிலே உபதியா கலக்கமடைந்து நடுக்கமாகி அவன் என்ன செய்வதென்றே தெரியாமல் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நாம் பார்க்கிறோம், பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பூமியின் மேல் நடக்கிற வேறொரு மாயையான காரியமும் உண்டு, அதாவது துன்மார்க்கரின் கிரியைக்கு வருவது போல நீதிமான்களுக்கும் வரும். துன்மார்க்கரின் கிரியைக்கு வருவது போல நீதிமான்களுடைய கிரியைக்கும் என்ன செய்யுமாம்? வருமாம். எப்படி துன்மார்க்கருக்கு துன்பங்கள் வருகிறதோ அதே போல நீதிமான்களுக்கும் கண்டிப்பாக துன்பங்கள் என்ன செய்யும்? வரும். அதே போல் தான் அந்த உபதியாவுக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட கிறிஸ்துவுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான ஒரு காரியம் கடந்து வருகிறது. அநேக நேரங்களில் நாம் கூட நினைப்போம், அப்படித்தானே, நான் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறேன், ஆலயத்திற்கு செல்கிறேன், தினமும் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், என்னிடத்தில் என்ன குறை இன்னும் இருக்கிறது? எங்களுடைய வீட்டில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அல்லது என்ற வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான ஒரு காரியம் என்று சொல்லி நாம் அநேக நேரங்களில் குழம்பிக் கொண்டே இருப்போம். எதற்காக எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கலக்கம் என்று சொல்லி. ஆனால் நாம் முதலாவதாக வாசித்தம் பார்த்தீர்களா பிரியமானவர்களே? 2 கொரிந்தியர்கள் 4ஆம் அதிகாரம் வசனத்திலே நாம் வாசித்தது போல கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை. அந்த கலக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரத்தான் செய்யும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரும். அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து வருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த கலக்கம் வரும். ஆனால் அந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டது போல மனமுறிவு வருவதில்லை. உபதியாவின் வாழ்க்கையில் இதே கலக்கம்தான் வந்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் அவன் ராஜாவுக்கும் ஒரு தீர்க்கதரிசி, 2 பேருமே மிகப்பெரிய மனிதர்கள், அவர்கள் இருவருக்கும் இடையே அகப்பட்டு கொண்டு அவன் கலங்கி தவித்து கொண்டிருந்தான். என்ன நடந்தது என்று சொல்லி நாம் பிற்பகுதிகளை நாம் வாசிப்போமானால் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இப்பொழுது எலியா என்ன சொல்லுகிறார்? உபதியா சொல்லுகிறார், மீண்டுமாக ஐயோ நான் பாவம் செய்யவில்லை, சிறு வயதிலிருந்தே உம்மை நேசிக்கிறேன், தேவனை நேசித்து வாழுகிறவன். அது மாத்திரமில்லை, திரும்பவும் அவன் சொல்கிறான், நான் ஒவ்வொரு 100 பேரை 100 தேவ மனிதர்களை போஷித்து வந்தவன் என்று சொல்லி எலியாவிடமும் அந்த 13ஆம் வசனத்தில் அவன் எடுத்து காட்டுகிறான். அப்பொழுதுதான் எலியா ஒரு காரியம் செய்கிறார். நீ என்ன செய், நான் அந்த ராஜாவுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்பது கர்த்தர் எனக்கு கொடுத்த கட்டளை என்று சொல்லி அந்த 15ஆம் வசனத்தை பார்க்கும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை அவன் அந்த இடத்திலே கூறுகிறான். நாம் இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், தேவரீர் உமது அடியானுக்கு நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். உம்முடைய வார்த்தைகள் சத்தியம்,
தேவனுடைய அந்த சத்தியமான வார்த்தைகள் எலியாவுடைய வாயிலிருந்து புறப்பட்ட உடனே அதுவரை கலக்கமுற்றிருந்த அந்த ஒபதியா தன்னுடைய கலக்கத்தை எல்லாம் விடுவித்தவனாக ஒரு விசுவாசத்தோடு அந்த ராஜாவுக்கு முன்பதாக செல்வதற்கு தன்னை திடப்படுத்தி கொண்டான். பிரியமானவர்களே, நாமும் கூட கலக்கத்தோடு அமர்ந்திருக்கிற வேளையிலே நான் தேவனிடத்தில் தானே நான் ஜெபிக்கிறேன், தினமும் அவரைத்தானே பார்க்கிறேன் என்று சொல்லி நாம் கலக்கமுற்று இந்த பாடு எனக்கு நீங்காதா, நான் என்ன செய்வது என்று சொல்லி நாம் அமர்ந்திருக்கும் பொழுது இதே போன்ற தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும். அந்த வார்த்தைகள் தான் நம்முடைய மனமுறிவை அது தீர்த்து வைக்கிறது. நாம் பார்த்தது போல கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை என்பதை போல நாம் மனமுறிவடையாதபடி அந்த தேவனுடைய வார்த்தை நம்மை தாங்குகின்றது. என்ன நடந்தது என்று சொல்லி நாம் தொடர்ந்து வசனங்களில் நாம் பார்த்தால் 16ஆம் வசனம் 1 ராஜாக்கள் 18:16 நாம் பார்க்கலாம். உபதியா போய் அந்த ஆகாப் என்ன செய்கிறார், சந்திக்கிறார். பயந்து போய் ராஜாவுக்காக நடுங்கி போய் எப்படி நான் அவருடைய முகத்தை பார்ப்பது, எப்படி அவரை ஃபேஸ் பண்ணுவது என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்த உபதியா தேவனுடைய அந்த சத்திய வார்த்தைகள் புறப்பட்ட உடனே அதில் விசுவாசமுள்ளவனாகி ஆகாப்புக்கு முன்பதாக தைரியமாக போய் நின்று எலியா தீர்க்கதரிசி வந்திருக்கிற செய்தியை கூறுகிறார். இந்த காரியத்தை நாம் பார்த்தோமானால் ஆகாப் ஒபதியா புறப்பட்டு செல்கிறார்கள். அரண்மனையிலிருந்து இடையிலே எலியா மரிக்கிறார். அவர் ஒபதியாவிடம் காரியத்தை சொல்கிறார். இறுதியில் ஒபதியா அதை ராஜாவுக்கு அறிவிக்கிறார். அதனைத் தொடர்ந்து கடைசியாக ராஜாவும் எலியாவும் அங்கே ஒருவர் சந்திக்கின்றனர். இந்த காரியத்தை நாம் வரிசையாக பார்த்தோமானால் கர்த்தருடைய திட்டம் எது தெரியுமா? அந்த ஆகாப் ராஜாவும் எலியா தீர்க்கதரிசியும் ஒருவரை ஒருவர் சந்திக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் அந்த திட்டத்தின் நடுவிலே ஒபதியாவுக்கான ஒரு டெஸ்ட், ஒரு பரிசோதனை கொடுக்கப்பட்டது. அதிலும் ஆண்டவருடைய கரம் அவனோடு இருந்தது, அவனை பலப்படுத்தினது. தேவன் என்ன திட்டம் வைத்திருந்தாரோ அந்த திட்டமானது நிறைவாக அது நிறைவு பெற்றது. பிரியமானவர்களே, அவன் அந்த தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டதினால் அவன் சோர்வில்லாமல் அந்த இடத்திலே இருந்து அவன் என்ன செய்தான், ராஜாவை பார்க்க அவன் கடந்து சென்று அவர்கள் இருவரும் சந்திப்பதற்கு அவன் ஏதுவாக இருந்தது. இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்க கேட்கலாம். 105வது சங்கீதம் 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. பாருங்க, இந்த வசனத்தின்படி இந்த உபதியா ஆகாப் ராஜாவை சந்திக்க சென்று கொண்டிருந்த ஒவ்வொரு நேரமும் அவனுக்கு புடமிடப்பட்டது எதுதான்? அந்த வசனம்தான் அவனை புடமிட்டே சென்றது. அந்த தேவனுடைய வார்த்தை, எலியா கூறிய அந்த வார்த்தை, கர்த்தர் சொன்னார், கர்த்தருடைய பேரில் நான் உனக்கு ஆணையிடுகிறேன், நான் ராஜாவை சந்திக்கணும், நீ போய் சொல் என்று சொல்லி அந்த வார்த்தையுடைய இருதயத்தில் தொனித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அவன் என்ன நினைத்திருப்பான்? கர்த்தருடைய திட்டம் இது, அவர்கள் சந்திக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய திட்டம், இது தேவன் கூறிய வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி அந்த வார்த்தை அவனுடைய இருதயங்களில் தொனிக்க 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 அந்த வசனம் அவனை புடமிட்டு தான் அந்த ராஜாவை சந்திக்க அவனை அழைத்து சென்றது. பிரியமானவர்களே, ஒரே ஒரு சம்பவத்தை நான் கூறுகிறேன். பெல்ஜியன் காங்கோ என்று சொல்லி ஒரு இடம் இருக்கிறது. அந்த பெல்ஜியன் காங்கோவில் ஊழியம் செய்த ஒரு மிஷனரி தன்னுடைய ஊழியத்தை மிக நிறைவாக அவர் செய்து வந்தாராம். ஒவ்வொரு நாளும் அந்த பகுதியில் உள்ள மக்களை சென்று கவனிப்பது, அவர்களுக்கு சுவிசேஷத்தை கூறுவது என்று சொல்லி தன்னுடைய ஊழியத்தை உற்சாகமாக தனி ஒரு ஆளாக அந்த பகுதியில் அவர் செய்து வந்தாராம். அந்த காங்கோ பகுதியிலே மிகவும் கடினமான பகுதி ஊழியம் செய்வதற்கு. ஆனாலும் அவர் விசுவாசத்தோடு உறுதியாக ஊழியம் செய்து வந்தாலும் ஒரு நபர் கூட கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை கண்ட அந்த ஊழியக்காரருக்கு சிறிது வருத்தம். நான் ஊழியம் செய்தும் ஒருவர் கூட கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று சொல்லி அவருக்கு ஒரு மன வருத்தம். திடீரென்று அவருக்கு ஒரு செய்தி வந்தது, உங்களுடைய மனைவி உங்களை பார்க்க வருகிறார்கள் என்று சொல்லி. எனவே அவர் அந்த செய்தியை அறிந்தவராகி அவர் அந்த இருந்த பகுதியிலே அந்த துறைமுகத்துக்கு சென்றாராம். அந்த கப்பல் வரும் வேலையை அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்து தன்னுடைய மனைவியை அழைத்து வர வேண்டும். தான் ஊழியம் செய்கிற பகுதிக்கு தன்னுடைய மனைவியும் எப்படியாவது அழைத்து வர வேண்டும். ஒருவில் நாம் இதுவரை ஒருவராக நாம் ஊழியம் செய்தோம், இனி நாம் இருவரும் இணைந்து நாம் செய்யலாம் என்று சொல்லி அவர் பல எண்ணங்களோடு ஆசையாக ஆவலோடு அங்கே அமர்ந்திருந்தாராம். அங்கே அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. ஏனென்றால் அந்த வரும் வழியிலே, அந்த கப்பல் வரும் வழியிலே அவருடைய மனைவி இறந்து போனார். அவருடைய சடலத்தை தான் அவரால் பார்க்க முடிந்தது, அந்த செய்தியை தான் அவரால் கேட்க முடிந்தது. அதை கேட்டவுடன் அவன் மனமுறிந்து போனாராம்.
ஒருவேளை அவர் மனமுறிந்து போனதை விட அப்பகுதியில் வாழ்ந்த அனைத்து மக்களும் யார் யாருக்கெல்லாம் இவர் கிறிஸ்துவை சொல்லி ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்த மக்கள் ஒவ்வொருவரும் அந்த காரியத்தை கேட்டவுடன், ஐயோ நம்முடைய மத்தியில் இவ்வளவு தூரம் ஊழியம் செய்தாரே, என்று தன்னுடைய மனைவியையும் அவர் இழந்திருக்கிறாரே என்று சொல்லி அவர் இனி என்ன செய்வார் என்று சொல்லி அவர்கள் அப்படியே அந்த செய்தியை கேட்டு பார்த்து கொண்டே இருந்தாராம். அந்த செய்தியை கேட்டு நொறுங்கி போய், ஒருவேளை தேவனுக்கு பிரியமான அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து வந்தேனே, எனக்கு ஏன் இந்த சோதனை என்று சொல்லி நொறுங்கி போய் உட்கார்ந்தாலும் அவர் அப்படியே இருந்து விடவில்லை. மீண்டுமாக தன்னுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தாராம். இப்பொழுதுதான் அந்த பகுதியில், அந்த காங்கோ பகுதியில் ஒவ்வொரு மக்களுக்கும் அது மிகப்பெரிய சவாலாக இருந்தது. தன்னுடைய மனைவி இறந்த பின்னரும் கூட நாம் ஏற்றுக்கொள்ளாத, நம் கொஞ்சம் கூட நாம் கேட்காத, அசட்டை பண்ணுகிற அதே தேவனை நோக்கி மீண்டும் மீண்டுமாக நம்மிடத்தில் அந்த சுவிசேஷம் சொல்லப்படுகிறதே, அப்போ உண்மையிலே இவர் தெய்வம்தான், உண்மையிலே இவராலும் இந்த இழப்பின் மத்தியிலும் அந்த காரியத்தை சொல்ல முடிகிறது என்று சொன்னால் அவர் மெய்யான தெய்வம். அதனால தான் இவர் இப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு மீண்டும் மீண்டுமாக இந்த சூழ்நிலையிலும் சொல்லுகிறார் என்று சொல்லி அநேக மக்கள், கிட்டத்தட்ட அந்த பகுதியில் உள்ள அந்த கிராமங்கள் முழுவதுமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர் என்று சொல்லி அந்த மிஷனருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே அந்த அர்ப்பணிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையிலே வந்த சோதனை தான். ஆனால் அவர் தேவனுடைய வார்த்தையினால் அவர் திடமாய் அதில் சோர்ந்து போகாதபடி மீண்டும் மீண்டுமாக அந்த சுவிசேஷத்தை சொல்ல சொல்ல அநேக மக்களுடைய ரட்சிப்பை அவர் பெற்றுக்கொள்ள முடிந்தது. பிரியமானவர்களே, எனவே நாமும் கூட நானும் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை தானே வாழ்ந்து வருகிறேன் என்று சொல்லி நாம் வந்த ஒரு சில சூழ்நிலைகளினால் சோர்ந்து போய் அமர்ந்திருக்கலாம். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லையே, ஆலயத்திற்கு சென்றேன், ஊழியத்தை நான் செய்தேன், பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தேன், ஆனால் எனக்கு இப்படி ஒரு சோதனை, அல்லது இந்த சூழ்நிலையிலிருந்து என்னால் விடுபடவே முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி போய் நீங்கள் திகைத்து போய் இருக்கலாம். அந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல கலக்கமடைந்தும் நீங்கள் மனமுறிவடைகிறதில்லை. இந்த தேவ வார்த்தையானது அர்ப்பணிக்கப்பட்ட உங்கள் ஒவ்வொருவருடைய சூழ்நிலை சோதிக்கும் பொழுது இந்த வார்த்தை உங்களை புடமிட்டு கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நீங்கள் மீண்டும் மீண்டுமாக நீங்கள் சொல்லுங்கள். நான் கலக்கமுற்று இருக்கிறேன், ஆனால் நான் மனமுடிந்து போவதில்லை, கர்த்தருடைய கிருபை என்னை தாங்கும் என்று சொல்லி இந்த வார்த்தை மீண்டும் மீண்டுமாக அந்த வசனங்களை நீங்கள் கூறும் பொழுது எவ்வித கலக்கங்களும் நெருக்கங்களும் பாடுகளோ உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. தேவனுடைய அன்பை விட்டு உங்களை பிரிக்க முடியாது, அல்லது நீங்கள் அர்ப்பணித்திருக்கிற வாழ்க்கையிலிருந்து உங்களை பிரிக்க முடியாது. சத்ருவானவன் கூட உங்களுக்கு அநேக வேலைகளுக்கு சொல்லலாம், நீ அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை தானே வாழ்கிறாய், தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இதை விட்டுவிடு, இனி வேதம் வாசிக்காதே, ஆலயத்திற்கு செல்லாதே என்று சொல்லி பின்மாதிரியான காரியங்களை நாம் செய்யும்படியாக நம்மிடத்தில் கூறலாம். இல்லை, ஒருபோதும் நீங்கள் அர்ப்பணித்த இந்த வாழ்க்கையிலிருந்து நீங்கள் பின்வாங்காதீர்கள். அது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு கடந்து வந்தாலும் நான் பார்க்கிறோம், எவ்வளவோ தேவ மனிதர்கள் கடினமான சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறார்கள். ஆனால் ஒருபோதும் அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை விட்டு அவர்கள் பின்வாங்குவதே இல்லை. பிரியமானவர்களே, எனவே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமாய் அர்ப்பணித்தவர்களாய் நாம் வாழுவோம், அந்த சூழ்நிலையை நாம் கடப்போம். இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய அஸ்திபாரத்தை சோதிக்கிற ஒரு சூழ்நிலை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நாம் பார்த்தோம் நம்முடைய அர்ப்பணிப்பை சோதிக்கின்ற சூழ்நிலை. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் நம்முடைய அஸ்திபாரத்தை சோதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் என்று சொல்லி. அஸ்திபாரம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ரூட், ஒருவேளை கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்முடைய வேர் அது எங்கே இருக்கிறது, அந்த வேரையை அசைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு அநேக நேரங்களில் சோதனைகள் வரும் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். மத்தேயு 7:25 நாம் வாசிக்க கேட்போம். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. பாருங்க, கண்மலையின் மேல் அது அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நம்முடைய அஸ்திபாரம் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது இருக்கும் பொழுது நம்மை ஒருவராலும் அசைக்க முடியாது. பிரியமானவர்களே, நாம் பார்க்கலாம், வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை எழுதிய யோவான் அப்போஸ்தலரை குறித்து நாம் அநேக காரியங்கள் கேள்விப்பட்டிருப்போம். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான ஒரு அப்போஸ்தலர், ஒரு சீஷர். இவர் டொமீஷிய அரசனுடைய காலத்திலே நாடு கடத்தப்பட்டார். ஏனென்றால் அந்த அரசனுடைய காலத்திலே
மிகவும் சட்டத்திட்டங்கள் கடுமையாக்கப்பட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவை சுவிசேஷகமாக சொல்லுகிறவர்கள் என்று சொல்லி யார் யாரெல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு கடுமையான காவல் தண்டனை அந்த நாட்களில் வழங்கப்பட்டது. இந்த யோவானும் கூட கொஞ்சம் வயது முதிர்ந்தவராக காணப்பட்டார். இவர் என்ன செய்தார்? கிறிஸ்துவை சொன்னதினால் இவரும் காவலிலே வைக்கப்பட்டார். அதுவும் எங்கே? பத்மு தீவிலே, பத்மு என்று சொல்லக்கூடிய ஒரு தீவிலே தனிமையாக அவர் காவல் வைக்கப்பட்டார். காவல் வைக்கப்பட்டு அந்த இடத்தில் அவர் தனிமையாக உடல் சோர்வு, மனசோர்வோடு அந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இல்லை, உடல் ரீதியாக அநேக அவருக்கு பலவீனங்கள் இருக்கும், சோர்வுகள் வேறு, தனிமை வேறு, சரியான சாப்பாடு இருக்காது, தூக்கம் இருக்காது, இப்படி பலவிதமான சூழ்நிலைகள் அவரை சூழ்ந்து காணப்பட்டது. ஆனால் இந்த வெளிப்புறமான சூழ்நிலைகள் இவரை தாக்கிய போதும், ஒருவேளை நோய்வாய் கூட பட்டிருக்கலாம், ஆனால் இந்த காரியங்கள் அவரை தாக்கிய பொழுதும் கிறிஸ்துவின் மீதான இருந்த அந்த அஸ்திபாரத்தை அந்த மனிதனால், ஒருவேளை அந்த அரசனால் தடுக்க முடியவில்லை. அவன் எதற்காக காவல் வைத்தான்? அங்கே போய் தண்டனை அனுபவிக்க வேண்டும், அல்லது எப்படியாவது அந்த தண்டனை மத்தியிலே கிறிஸ்துவை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அது முடியவில்லை. அந்த எப்பேற்பட்ட உடல் ரீதியான பாடுகள் அவனை சூழ்ந்த பொழுதும் அந்த அஸ்திபாரம், கிறிஸ்துவின் மீதாக இருந்த அந்த அஸ்திபாரத்தை அவனால் அசைக்க முடியவில்லை. அது மேன்மேலும் அங்கே உறுதிப்படுகிறதே நாம் பார்க்கலாம். இந்த வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் முழுவதுமாக நாம் வாசித்து பார்க்கலாம். ஒரு வசனம் நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மோ என்னும் தீவிலே இருந்தேன். பாருங்க, பத்மு என்கிற தீவிலே அந்த அப்போஸ்தலர் இருந்ததை இந்த 9வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, அந்த தீவில இருக்கிற சமயத்தில் அவருக்கு அநேக விதமான ஆவிக்குரியதான காரியங்கள் அவரிடத்திலே வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லி நாம் அதை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். அதே வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். பாருங்கள், நான் அவரை கண்டபோது தேவனுடைய தரிசனத்தை அவர் அங்கே பெற்றுக்கொண்டார். இந்த மன்னன் அனுப்பியது எதற்காக? எப்படியாவது உடல் ரீதியான துன்பங்களை கொடுத்து அவன் என்ன செய்துவிட வேண்டும்? அவன் இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவரால் அந்த காரியத்தை செய்ய முடியவில்லை. ஒருவேளை பலவீனங்கள் ஏற்பட்டு, சுகவீனங்கள் ஏற்பட்டு, ஆண்டவரை தேடுவது விட்டுவிட்டு எப்படியாவது அவனை நாம் ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று சொல்லி தான் அவன் அங்கே அனுப்பப்பட்டான். ஆனால் அவனுடைய அஸ்திமரம் கிறிஸ்துவின் மீது இருந்ததினால் அவன் நினைத்ததற்கு எதிர்மறையான நேர்மறையான காரியங்கள் அங்கே நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடைய பிரத்யட்சமான ஒரு தரிசனத்தை தொடர்ந்து அந்த வசனங்களை நீங்கள் வாசித்தால், அந்த வெளிப்படுத்த 1ஆம் அதிகாரம் 17, 18, 19, 20 வசனங்களை நீங்கள் வாசித்தால் கிறிஸ்து எவ்விதமாக அவருக்கு சாட்சி கொடுக்கிறார். ஒருவேளை என்னவெல்லாம் அந்த இடத்திலே காரியங்கள் சொல்லப்படுகிறது, வெளிப்படுத்தல் இந்த விசேஷத்தை எழுதுவதற்கான காரியங்கள், தரிசனங்கள் என்று சொல்லி அநேக காரியங்கள் அந்த இடத்திலே வெளிப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பலவீனங்கள் அநேக வேளைகளில் வரும், சுகவீனங்கள் வரும். இந்த வியாதிகள் வந்துவிட்டது, இந்த வேதனை என்னால் தாங்க முடியவில்லை, இனிமேல் நான் கிறிஸ்துவுக்களாக இருந்து என்ன என்று சொல்லி நாம் நினைக்கக்கூடாது. பிரியமானவர்களே, எந்த பலவீனங்கள் நம்மை சூழ்ந்த பொழுதும் நம்முடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருந்தால் அந்த பலவீனங்கள் ஒன்றுமே இல்லை. அந்த பலவீனங்களின் மத்தியிலும் நாம் தேவனை தேடுகிறவர்களாக, தரிசிக்கிறவர்களாக நாம் நிச்சயமாகவே நாம் காணப்படுவோம். அதே போல்தான் இந்த சுவிசேஷ யோவானும் சீஷரும் என்ன செய்தார்? எப்பேற்பட்ட தனிமைகள், சோர்வு, பலவீனம், வயது மூப்பு என்று சொல்லி எது இருந்தாலும் அவர் எதையுமே அவர் நினைக்கவில்லை. ஆண்டவருடைய தூதர்களுடைய அந்த பிரசன்னம், கிறிஸ்துவனுடைய தரிசனம், வசனங்கள், வார்த்தைகள் என்று சொல்லி அதிலேயே தன்னுடைய நேரத்தை கழித்து நமக்கு மிகச்சிறந்த ஒரு புத்தகத்தை அவர் நமக்கு எழுதி தந்துள்ளார். பிரியமானவர்களே, எனவே நாமும் கூட கலங்க தேவையில்லை. இந்த நாட்களில் அநேக தனிமைப்படுத்தப்பட்டு அமர்ந்திருக்கின்றனர் இல்லங்களிலே. நான் இப்படி தனிமைப்படுத்தப்பட்டு விட்டேனே, நான் எவ்வளவு தூரம் அநேகரோடு இருந்தேன், இந்த வியாதியினால், இந்த வேதனையினால் நான் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டேனே என்று சொல்லி அநேகர் கலங்கி கொண்டே இருக்கலாம். அந்த தனிமை தான் உங்களை ஆண்டவரோடு அதிகமாக நெருக்கமடைய செய்ய வேண்டும். அதற்கு உங்களுடைய வேர் நிச்சயமாக உங்களுடைய அஸ்திபரம் கிறிஸ்துவின் மீதாக இருக்க வேண்டும். ஒரு மரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
பாருங்கள், ஒரு ட்ரீ, அந்த மரத்துடைய கனிகள் வந்து நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அதோடைய வேர் எதன் மீது அது படர்ந்து செல்கிறதோ அதை பொறுத்து தான் அந்த கனியுடைய ருசி, அளவு எல்லாமே இருக்கும், அதனுடைய தரம். அது ஒருவேளை நல்ல ஒரு ஆற்றின் ஓரமாக, நல்ல நீர்க்கால்கள் ஓரமாக அது நடப்பட்டு இருந்தால் எப்பொழுதும் அந்த மரம் செழிப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு பூச்சி, வண்டு எதுவுமே அந்த மரத்தை என்ன செய்ய முடியாது, அழிக்கவே முடியாது. அந்த மரத்தில் எந்த ஒரு நோய்களோ பலவீனங்களோ நம்ம பார்க்கவே முடியாது. அது எப்பொழுது பார்த்தாலும் செழிப்பாக இருக்கும். காரணம், அதனுடைய வேரானது அந்த நீரிலே செழிப்பான இடத்தை நோக்கி செல்வது தான். அதே போல நம்முடைய வாழ்க்கையானது அந்த அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மீது போடப்பட வேண்டும். நாம் மத்தேயு சுவிசேஷத்தை வாசிக்க கேட்டது போல நம்முடைய அஸ்திபாரம் அந்த கிறிஸ்துவின் கல்லாகிய கிறிஸ்துவின் மீது இருக்கும் பொழுது தான் மழை, காற்று, பனி இப்படிப்பட்ட எந்த காரியங்கள் வந்தாலும் அது அசையாமல் இருக்கும். அல்லது நமது அஸ்திவாரம் லேசாக அசைந்தால் கூட போதும், சத்துருவானவன் நம்மை முழுவதுமாக வீழ்த்தி விடுவான். எப்படி ஒரு அஸ்திபாரம் லேச அசைச்சா பில்டிங் முழுவதும் விழுந்துருமோ அதே போல் நம்ம முழுவதுமாக நம்ம விழுந்து விடுவோம். சத்துருவுடைய வேலை நம்முடைய அஸ்திபாரத்தை அசைக்கக்கூடியதான வேலை தான். அவன் எப்பொழுதுமே நம்முடைய அஸ்திபாரத்தை அசைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தான் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவான். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும், அது அசையாதபடி கிறிஸ்துவின் மீது மாத்திரம் உறுதியாக இருக்கும்படி நாம் பிடித்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே இந்த யோவானை போல நாம் கிறிஸ்துவோடு ஒரு நம்முடைய உடல் அஸ்திபாரம் மெதுவாக சோதிக்கப்படுவது நம்முடைய உடல் வேணால் பலவீனமாகலாம், ஆனால் நம்முடைய இன்னர் ஆவிக்குரிய வாழ்க்கை அது அதிகமாக கிறிஸ்துவோடு பிணைப்பட்ட வாழ்க்கைக்காக அது சென்று கொண்டிருக்கும். யோவானுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். உடல் ரீதியாக அவன் துன்பப்படுத்தப்பட்டான், ஆனால் அவனுடைய உள்ளமோ அவனுடைய ஆவியோ அது தேவனை விட்டு பிரியாது. இங்கே துன்பம் அதிகமாக அங்கே கிறிஸ்துவுக்கும் அவருக்குமான நெருக்கம் அதிகமாக்கி கொண்டே போகிறது. அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய உடல்களோ பலவீனங்களோ சோர்வுகளோ நம்மை நெருக்க நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆண்டவருடைய ஆவியோடு அது இணைந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கிறிஸ்துவை முழுவதுமாக நான் தரிசிக்க முடியும். ஒரு வாலிபன் ஒருவன், ஹென்றி ஸ்டீல் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். பிரியமானவர்களே, இவனும் சுவிசேஷத்தை கிறிஸ்துவை பற்றி நம்முடைய இந்திய தேசத்திலே வந்து அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவித்த ஒரு வாலிபன் தான் ஹென்றி ஸ்டீல் என்று சொல்லக்கூடியவர். இவர் வெளிநாட்டை சேர்ந்தவர். இவருக்கு மருத்துவர்களால் கூறப்பட்ட அறிவுரை என்ன தெரியுமா, நீ எங்குமே பயணம் செய்யக்கூடாது. ஒருவேளை ஒரு அநேக நாடுகளுக்கு, கண்ட்ரீஸ்க்கு அவர் சென்று வந்திருக்கிறாராம். ஆனால் இறுதியாக அவர் இந்தியா வந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவருக்கு மருத்துவர் கொடுத்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், எந்த ஒரு தேசத்துக்குமே செல்லக்கூடாது. ஏன்னா அவனுக்கு இருந்ததோ இரத்த புற்றுநோய், பிளட் கேன்சர். ஆனால் நீ பிரயாணமே செய்யக்கூடாது, நீ ஒரு வாலிபன், நீ இன்னும் அதிக நாள் நீ இருக்க வேண்டும், ஆனால் நீ எங்கேயுமே செல்லக்கூடாது, நீ இதே தேசத்திலே இருந்து உன்னுடைய தேசத்திலே இருந்து உன் உடம்பை நீ கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி மருத்துவர்கள் மற்றும் குடும்பத்தினரும் அவரை அதிகமாக வற்புறுத்தினராம். இந்த வாலிபன் என்ன செய்வான் தெரியுமா, யாருக்கும் தெரியாமல் எப்படியாவது என்ன செய்து விடுவான், ஏதாவது ஒரு தேசத்துக்கு போய் விடுவானாம். ஆனால் திடீரென்று இந்திய தேசத்தை குறித்ததான ஒரு பாரம் இவரை அழுத்த இந்திய தேசத்துக்கு புறப்பட்டு வந்து விட்டாராம். இங்கே வந்தவுடன் சீதோஷ நிலைகள் அவனுக்கு ஒருபுறம், உடல் பலவீனங்கள் ஒருபுறம் என்று சொல்லி அவனை நெருக்க, அதில் அழகாக அந்த வாசகம் கொடுக்கப்பட்டுள்ளது. இரத்தம் அதிகமாக இரத்தத்தை கக்கி கொண்டே, இரத்தம் கக்க தனக்காக இரத்தம் வெடித்த கிறிஸ்துவை அவன் பறைசாற்றினான் என்று சொல்லி இவருடைய வாழ்க்கையிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று நாம் எவ்வாறு இருக்கிறோம், நம்முடைய பலவீனங்களிலே நம்முடைய சோர்வுகளிலே நாம் சோர்ந்து போய் அமர்ந்து விடுகிறோமா, எனக்கு ஏன் இந்த வியாதி வந்தது, இந்த நாட்களில் கூட அநேகர் நாம் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு இருந்திருக்கலாம், எனக்கு ஏன் இந்த வியாதி வந்தது என்று சொல்லி, எனக்கு இந்த வியாதி வந்து விட்டது, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, நான் இப்படியே இருந்து விட வேண்டியதா என்று சொல்லியிருப்போம். இல்லை, இதன் மத்தியிலும் ஆண்டவரை நாம் அதிகமாக நாம் பிடித்து கொள்ளும் பொழுது இதிலிருந்து நாம் விடுபடுவதற்கு நிச்சயமாகவே வழி உண்டு. இந்த ஹென்றி ஸ்டீல் என்கிற வாலிபன் அதே மாதிரி தான் தன்னுடைய அந்த இரத்தம் கக்கி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையும் கிறிஸ்துவை பற்றி சொல்லி தன்னுடைய அந்த அஸ்திபாரத்தை நிலைநிறுத்தி கொண்டான். அந்த சூழ்நிலை சிறிது கூட இவனை கலக்கமடைய செய்யவே முடியவில்லையா. சத்ருவானவன் கொண்டு வந்தது, அவன் எப்படியாவது நாம் வாசிக்க கேட்ட வசனத்தை வாசித்தது போல கீழே தள்ளப்பட்டு அவனை எப்படியாவது மடிந்து போக செய்ய வேண்டும் என்று சொல்லி அது கொடுக்கப்பட்டது. ஆனால் அது முடியவில்லை. கீழே தள்ளப்பட்டான், ஆனால் அவன் மடிந்து போகவில்லை. கிறிஸ்துவுக்காக அவன் வாழ்ந்தான், மரித்தான், உயிர்த்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள், நாம் 2 சூழ்நிலைகள் நாம் பார்த்தோம். முதலாவதாக நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை சோதிக்கக்கூடிய சூழ்நிலைகள், இரண்டாவதாக
கிறிஸ்துவின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய அஸ்திபாரத்தை சோதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்று சொல்லி, இப்படி எந்த சூழ்நிலைகள் வந்த பொழுதும் நாம் தேவனுடைய வார்த்தை பிடித்து கொண்டவர்களாக, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்கிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது இந்த காரியங்கள் எதுவுமே நமக்கு நடைபெறாது. நாம் எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை நாம் வாசித்து அறிக்கை செய்து ஜெபித்து நாம் முடிக்கலாம். நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். இது கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் மீது உள்ள நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக நாம் விசுவாசத்தோடு இதை அறிக்கை செய்யும் பொழுது சத்ருவானவன் கொண்டிருக்கிற எல்லாவித சூழலிலும் நம்மால் நிச்சயமாக மேற்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, நாம் வாசிக்கலாமா? அனைவரும் என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் மீண்டுமாக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வேலையிலே உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த பாக்கியத்திற்காக ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இங்கே அமர்ந்திருக்கலாம். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையிலும் இதே போன்ற சூழ்நிலைகள் தானே. நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தும் என்னுடைய குடும்பத்திலே மாத்திரம் ஏன் இந்த சூழ்நிலை என்று சொல்லி கலக்கத்தோடு இந்த இடத்தில் அமர்ந்திருக்கலாம் ஐயா. உபதியாவுக்கு உம்முடைய வார்த்தையினால் நீ தேற்றியது போல பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தையினால், சத்திய வார்த்தையினால் நீ தேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாக நெருக்கங்கள் எங்களுக்கு வந்தாலும் நாங்கள் கலக்கப்பட்டு போவதில்லை, கலக்கங்கள் வந்தாலும் நாங்கள் மனமுறிவடைந்து போவதில்லை என்று சொல்லி விசுவாசத்தோடு பிள்ளைகள் அறிக்கையிட்டு ஒவ்வொரு நாளும் தங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களிலே ஆண்டவர்கள் வெற்றிக்குள்ளே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஒருவேளை என்னுடைய அஸ்திவாரம் கிறிஸ்துவின் மீது இருந்தாலும் சில சமயங்களிலே வரக்கூடிய சூழ்நிலைகள் என்னை ஒன்றுமில்லாமல் செய்து விடுகிறதே, நான் அந்த அஸ்திபாரத்திலிருந்து விழுந்து விடுகிறேன் என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கலாம். நீர் பிள்ளையுடைய கண்ணீரை மாற்றுங்க. அவருடைய கலக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வசனத்தின்படியே உடைய கிருபை பிள்ளைகளை தாங்கி அவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலிருந்து விடுவித்து அவர்களை மீண்டுமாக நீர் எழுந்திருக்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலே இந்த வார்த்தைகளை கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நீர் கடந்து சென்று அவ்விதமான ஆசீர்வாதத்தினால் நீ நிறைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான வேலைகள் எல்லாவற்றையும் நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவிலே கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமீன். கேட்ட தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று 684வது பாடல், நித்திய ஜீவன் பாடல்கள் புஸ்தகத்திலே 684வது பாடலை பாடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். 684வது பாடலை பாடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பாய். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்,
உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஜெபம் செய்வோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தேவனே, நீர் தந்த இந்த பரிசுத்த நாளுக்காக உமக்கு நாங்கள் கொடா கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் சாமி. இதோ இந்த நாளிலே உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும், ஆண்டவரே வல்லமையுள்ள ஜீவனுள்ள உடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைக்காக உமக்கு நாங்கள் கொடா கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் துன்பப்படுத்தப்பட்டாலும், நாங்கள் நெருக்கப்பட்டாலும், நாங்கள் கீழே தள்ளப்பட்டாலும், எந்த விதத்திலும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை, நாங்கள் மனம் முறிவடைகிறதில்லை, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை அப்பா. காரணம், கிறிஸ்துவானவர் எங்களோடு கூடவே இருக்கின்றீர், கிறிஸ்துவானவர் எங்களோடு கூட நீர் வாசம் பண்ணுகின்றீர். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு தந்த தயவுக்காக உமக்கு நாங்கள் கொடா கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அர்ப்பணிப்பு சோதிக்கப்பட்டாலும், எங்களுடைய வாழ்க்கையினுடைய அஸ்திவாரங்கள் சோதிக்கப்பட்டாலும், எந்த விதத்தில் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை, சோர்ந்து போகிறதில்லை சாமி. அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தையும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையையும் கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்த தயவுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த நம்பிக்கையிலும் இந்த விசுவாசத்திலும் என்னால் நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தருளும். இந்த ஆராதனை வேளையிலே ஐயோ, என்னுடைய வாழ்க்கையிலே இத்தனை துன்பங்களும் இத்தனை நெருக்கங்களும் கலக்கமடைய செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் என்னை சூழ்ந்து நிற்கிறதே என்று சொல்லி கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுதே நீர் பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. பிள்ளைகளுடைய துன்பங்களை எல்லாம் நீர் மாற்றுங்க, கலக்கங்களை எல்லாம் கத்து நீக்கி போடுங்க. நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலையை பிள்ளைகள் கண்டுகொள்ளும்படியாக ஆண்டவர் நீர் அனுக்கிரகம் செய்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெப வேளையிலே எங்களோடு இணைந்து உம்மை நோக்கி ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூய ஆவியானவர் இப்பொழுதே நீர் பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. பிள்ளைகளுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் கத்து நீக்கி போடுங்க. மனதிலே காணப்படுகின்ற சோர்வுகள், சரீரத்திலே காணப்படுகின்ற பலவீனங்கள், குடும்பத்திலே காணப்படுகின்ற போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து தூய ஆவியானவர் ஒரு முழுமையான விடுதலையை நீர் தந்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக. விசேஷமாக தேவரீர் எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் வேண்டுகிறோமப்பா. ஆண்டவரே, இந்த நோய் தொற்று பரவலிலிருந்து ஆண்டவர் கொடுத்து வருகின்ற நல்லொரு விடுதலைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து ஒரு முழுமையான விடுதலை கர்த்தர் தருவீராக. ஒருவேளை நோயினுடைய தாக்கங்கள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கிறதையும் நாங்கள் கேள்விப்படுகின்றோம். தேவனாகிய கர்த்தர் தாமே இவைகளெல்லாம் கடவாதிருக்கும் ஒரு எல்கையை நியமித்து
இந்த நோய் தொற்று மேற்கொண்டு வீரியமடையாதபடிக்கு பரவாதபடிக்கு ஆண்டவர் உம்முடைய வல்லமையினால், உம்முடைய இரக்கத்தினால், உம்முடைய கிருபையினால் நீர் தடுத்து நிறுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, நீர் கொடுக்கின்ற விடுதலையை நாங்கள் தேசமாக எல்லா ஜனங்களுமாக முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை தாரும். ஒருவேளை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டிய காரியங்கள் எங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னாலும் ஆண்டவர் அவைகளை எங்களுக்கு நீர் உணர்த்துங்க ராஜா. பொல்லாத வழிகளை விட்டு நாங்கள் திரும்பி ஆண்டவரை பரிசுத்த வழிகளை தேர்ந்தெடுக்கவும், நீர் கொடுக்கின்ற பரிசுத்த வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்கவும், அதன் மூலமாக ஆண்டவரை பாவங்களிலிருந்து மாத்திரமல்ல இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களிலும் இருந்தும் ஒரு விடுதலை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை தருவீராக. உம்முடைய கிருபை குடைபெருக்கட்டு சாமி. இந்த வேளையிலே இந்த கல்லடை குறிச்சி சேகரத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சபைகளுக்காக, எல்லா குடும்பங்களுக்காக, அனைத்து மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதே போல தேவரீர் ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலே எங்களோடு இணைந்து உம்மை ஆராதிக்கின்ற வெளியிடங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் பேராய் கிருபையாய் ஆசீர்வதித்தரல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திற்குள்ளாக ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை மறைத்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. பொல்லாப்புக்கும் தீமைக்கும் ஆண்டவரே, போராட்டங்களுக்கும் நிந்தனைகளுக்கும் பாடுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் நீர் எங்களை கிருபையாய் விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கரம் எப்பொழுதும் எங்களோடு கூடவே இருப்பதை நாங்கள் எல்லா விதத்திலும் உணர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் நீர் கிருபை தந்தரல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலையை ஒளிபரப்புவதற்காக உதவி செய்த ஒத்துழைப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேராய் நீர் ஆசீர்வதிப்பீராக. விரைவாக எங்களுடைய ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்படவும், ஆலயத்திலே வந்து நாங்கள் மகிழ்வோடு மனநிறைவோடு ஆராதிக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த வாரம் முழுவதும் ஆண்டுடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். துதி, கண்ணம், மகிமை அனைத்தும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் நிறைவான ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் நமது ஆவியோடும் இருப்பாராக. அன்பானவர்களே, இந்த ஆராதனை வேளையிலே எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதித்த உங்கள் ஒவ்வொருவரையும் கல்லடைக்குறிச்சி கிறிஸ்து ஆலயத்திலிருந்து அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.